ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து சாட்டர்டே ஈவினிங் நான் கிருஷ் அனிஷ் நாங்கள் 3 பேரும் வந்துட்டு இங்கே ஈஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இருங்கடா என்ட்ரன்ஸ் எப்படி அங்கேயா? என்ன ரோட்டை தள்ளி விட்டுறாதீங்களா, கொஞ்ச நேரம் போயிட்டா இருந்தாதான் நல்லா எடுக்க முடியும். ஸோ நாங்க வந்து ஈஸ்வரன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து சின்ன ரோடு. ஆக்சுவலி இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா ஆட்டோல இருந்து, பைக்ல இருந்து, பீப்புள்ல இருந்து எல்லாமே நடந்து போயிட்டு இருப்பாங்க. எங்களோட வந்து பாத்தீங்கன்னா அம்மாவும் வந்தாங்க. ஆனா அம்மா வந்துட்டு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஜெராக்ஸ் கடையில இருந்தாங்க. சரி நம்ம மட்டும் தான் வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ் மட்டும் காணோம். இருங்கடா, எங்களுக்கு தெரியல, மறந்து போச்சு எனக்கு டோட்டலா. ஸோ அதான் அவர்கிட்ட கேட்டேன். ஒருத்தர் வந்து சொன்னாரு கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகத்தீஸ்வரர் கோவில். ஸோ இது வந்து ரொம்ப பழைய டெம்பிள். ஸோ அதனால கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு தான் நாங்க முடிவு பண்ணோம் கிளம்புறதுக்கு முன்னாடி. வா போலாம், வா. கிராஸ் கிருஷ்ணா, வா வா வா. என்னோட வரத்துக்கே எங்களுக்கு பயமா இருக்கு, ஏன்னா எனக்கே வந்துட்டு கத்துக்குட்டி. அருள்மிகு அகத்தீஸ்வரர் சுவாமி டெம்பிள். ஓகே வாங்க போலாம். வாடா கைஸ், கிராஸ் த ரோட். சாணி இல்லையா? சாணி வச்சிட்டியா? ஓகே. எப்போது போல இருக்கு, ஏதோ பூஜை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆடி மாசம் எதனா நடந்திருக்குமோ, அதுக்காக தான் இதெல்லாம் போட்டிருக்காங்க. சரி ஓகே. என்னடா மாடு சுவாமியை கும்பிடுற மாதிரி அங்க நிக்குது. இதெல்லாம் பயங்கர திருவிழாவா முதல்ல இருக்கும். இப்ப கொஞ்சம் கம்மியா நல்ல இதுவாயிடுச்சு. லைக் காம்பவுண்ட் மாதிரி கட்டிட்டாங்களா, அதனால கடைகள்லாம் கம்மி. முதல்லாம் பயங்கர கடை இருக்கும் நான் சின்ன வயசுல. மாடு போயிடுச்சுடா. அங்க ஒரு மாடு இருந்தது, அது வந்து கோயிலுக்குள்ள இது பண்ணிட்டு இருந்தது, அவங்க துரத்தி விட்டாங்க. அதுதான் அனிஷ் சொல்லிட்டு இருந்தான். போலாமா? நல்லபடியா வந்துட்டு தரிசனம் முடிந்து விட்டது. காலியா தான் இருந்தது, ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு சாட்டர்டேனால. ஸோ நாங்கள் வந்து சுத்திட்டு அம்மா ஜெராக்ஸ் கடையில தான் நிற்கிறாங்க. ஸோ எங்களுக்கு இடம் தான் தெரியவே மாட்டேங்குது. இப்போ வெளியே போயிட்டு கொஞ்சம் ஒரு குத்து மதிப்பாக ஞாபகம் இருக்கு. நான் இந்த அளவுக்கு எல்லா இடமும் மறந்துடுவேன்னு நினைக்கல. 2 மாசம் ஆகுது, இன்னமும் எனக்கு மறந்துட்டாங்க இடம்லாம். பெரிய ரகசியமா இருக்குமோ? சரி அனிமா, அவ்வளவுதான். நாங்க வந்து தரிசனம் முடிச்சுட்டு இப்ப கிளம்ப வேண்டியதுதான். அம்மா வந்துட்டு அம்மா வந்து அங்க வெளியே வெயிட் பண்றாங்க. ஸோ நாங்க வந்துட்டு அப்படியே வந்து அம்மாவை வந்து ஐஷிந்து லைக் பிக் பண்ணிட்டு நம்ம போக வேண்டியதான். இன்னும் வந்து அங்க வெயிட் பண்றாங்களா, அது இது பண்ணணும். வேற நாய் சண்டையா இருக்கு. இருங்கடா. ஐயோ, நாய் போயிடுச்சா இல்லையா? அது அந்த பக்கம் போயிடுச்சு. வாங்கடா போலாம். வேணாண்டா, சண்டையில நம்மள புடிச்சு கச்சிட போகுது. வாங்க இந்த பக்கம் போயிடலாம், வாங்கடா. கைஸ் வாங்க. அதே ஜெராக்ஸ் கடைக்குடா. அம்மா இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ் போகுது. நேரம் மாலை 7 மணி. இந்த சைடு ஒரு ரூட் இருக்கு, இந்த பக்கமா போயிடலாம் வாங்க. இதெல்லாம் அப்படியே கூட்டமா இருக்கும். எதுக்கு அந்த மாதிரி பூஜைக்கு வரும்னு ஞாபகம் இல்ல. ஆடி மாசத்துக்கால வேற எதுக்குன்ட்டு 2 சைடும் அவ்வளோ ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். மேபி நம்ம இங்கே இருந்தோம்னா எதுக்குன்னு நமக்கு தெரியும், இப்ப நமக்கு தெரியாது. சரி ஓகே, இப்போ போயிட்டு அம்மாவை போய் பிடிச்சிடலாம் வாங்க. ட்ரிப்பு மாதிரி பண்ணுங்க. இந்த ஒரு 2 சந்து இருந்தது. ஒரு சந்துல ஃபுல்லா நாய் இருந்தது, ஒரு சந்துல ஃபுல்லா வந்துட்டு மாடு இருந்தது. அப்புறம் பரவாயில்ல, ஒருத்தர் வந்துட்டு எங்களுக்காக ஒரு நாயை வந்து ஸ்கேர் பண்ணி அமுச்சு விட்டாரு. ஆனாலும் நாங்க வந்து பயம் இல்லாம வந்தோம். அதுவும் அந்த நாய் வேற எங்களை லைட்டா துரத்திச்சு, ஒவ்வொன்னு வேற கலசிச்சு. இல்லடா, மாடு வந்துட்டு துரத்திச்சுன்னா யாருமே கிட்ட கூட வர மாட்டாங்க சேவ் பண்றதுக்கு. அட்லீஸ்ட் நாய்னா எல்லாருமே வருவாங்க, ஏன்னா ஸ்மாலரா இருக்கிறதுனால. அட்லீஸ்ட் we can kick them off or something like that. நான் வரலடா, எனக்கு மாடு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது கஷ்டம்.
டாய் கரெக்ட்டா பேபிஸ் கரெக்ட்டா கட்டி போய் போறோம். அதெல்லாம் ஒன்றாவது, நம்மளுக்கு தான் எதுவும் அவ்வளோ வந்து அதே இடத்துல வெயிட் பண்ணுவாங்கன்ட்டு. வெயிட் வா அப்பாடா முடிச்சாச்சு. அவங்க ஜெராக்ஸ் கடை கிட்ட நிற்கிறாங்களா? எங்களை தேடிட்டு கோயிலுக்கு போயிட்டாங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ். இங்கதான் இருக்காங்களாடா அம்மா பாருங்க. இல்லையா? போய் பாரு, உள்ள போய் பாரு. அப்பாடா இருக்காங்க. நாங்க 2 பேரும் வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்கோம். அம்மா வந்து உள்ள ஜெராக்ஸ் கடையில உட்காந்துட்டு இருக்காங்களா? ஸோ அவங்க ஜெராக்ஸ் வேலையை முடிக்கிட்டோம். நம்ம அது வரைக்கும் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம். பாலியம்மன் கோவில் பக்கத்துல இருக்கு. நாங்க பாருங்களேன் இங்க உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ நாங்க ஒர்க் முடிஞ்சிருச்சு. பாலியம்மன் டெம்பிள் தான் போயிட்டு இருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மன் டெம்பிள் இருக்கு, அது பயங்கர ஃபேமஸ். ஸோ சம்டைம்ஸ் நியூஸ்ல எல்லாம் கூட இருக்கு. முக்கியமா அந்த தீ மிதி விழாக்கெல்லாம், அதுவும் ஆடி மாசம்லாம் பயங்கர ஃபேமஸ். ஸோ அங்கதான் நாங்க போலான் இருக்கோம். வந்துட்டு புடவை கொண்டுட்டு வரணும்னு சொன்னாங்க, மறந்து போயிட்டாங்களாம். ஓகே, நம்ம வந்து கோயிலுக்கு போலாம். அன்னைக்கு வந்து ஒரே குஷியா போச்சு. ஸ்ட்ரீட் ஃபுட் தான். ஓ பேங்கிள்ஸ் பாருங்க அழகா இருக்கு. அது இதுன்னு சொல்லி ஓ என்ன போயிட்டு இருக்கு. ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓ நாளைக்கு சண்டேனால அம்மா என்ன சொல்றாங்கன்னா கூழ் காய்ச்சுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வந்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. பயங்கர சூப்பர் தரிசனம், காலியாவும் இருந்தது. மேபி காலையில பயங்கர கூட்டமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க கிளம்பலாம் மாமா. பயங்கரமா சமைக்கிறாங்க. அனி வா இங்க வா. இல்லம்மா அது கூழ் மாதிரி தெரியலம்மா. கூழ் மாதிரி தெரியலம்மா, வேற ஏதோம்மா. ஐ திங்க் நைட்டுக்கு நினைக்கிறேன். நைட்டுக்கு சாப்பாடு பண்றாங்க. நைட்டுக்கு தான் ஏதோ சாப்பாடு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கூழுக்கு இன்னைக்கே சமைச்சிருவாங்களாண்ணே? நாளைக்கு தான் சமைப்பாங்க. ஏய் என்னடா பண்றீங்க? சாம்பார் ரைஸ் டா. சாம்பார் ரைஸ் பண்றாங்க. முடிஞ்சிருச்சு தரிசனம். நாங்க இப்ப வந்துட்டு கிளம்புறோம். ஆமாடா. என்னடா சமைக்கிறாங்க எனக்கு இன்னும் கூட தெரியலடா. ரே நானே பாருங்களேன் பிரியாணி சமைக்கிறாங்களாம். சூப்பரா தரிசனம் முடிஞ்சிச்சு. இப்ப நாங்க வந்து மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான், சூப்பரா முடிஞ்சிச்சு. கடைசி 2 கோவில் போகணும்னு நினைச்சோம் கிளம்புறதுக்கு முன்னாடி, அதுவும் முடிச்சாச்சு. டேஸ்ட்டுக்கோ இன்னும் நான் வந்து பொட்டி ஒண்ணு இருக்கு. என்னன்னா சூட்கேஸ் வந்து என்கிட்ட ஒண்ணு இல்ல. தெரியும் நம்ம வந்து சூட்கேஸ் வந்துட்டு நான் அந்த 3 சூட்கேஸ் எடுத்துட்டு வந்தோம். அதுல வந்து ஒரு சூட்கேஸ் மாத்திரம் பொட்டிக்குள்ள பொட்டி கொண்டு வந்தோம். அதனால சூட்கேஸ் வாங்கணும். இப்போ வாங்க போறோமா லேட்டரா வாங்க போறோமான்ட்டு போய் பார்க்கலாம் வாங்க. தட்ஸ் ஓகே. மார்க்கெட்ல எல்லாம் கிடைக்குமான்றதுலாம் எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் லெட்ஸ் ட்ரை அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ ட்ரை. அனி இதை வச்சுக்கோ. அனி ஹோல்ட் பண்ணிக்கோ. சரி அனி இந்த புடி இருமா ஒரு நிமிஷம். அதை கொடு. தட்ஸ் ஓகே. நாங்க போற வழியில இளநீ குடிச்சுட்டு இருக்கோம். சும்மா மார்க்கெட் போற வழியில இருக்காது நினைக்கிறேன். ஒன்னுல குடிச்சிட்டியா நீ? இஸ் இட் டன்? ஓகே கொடுத்துரு. $60. சாரி $60. உனக்குமே இது இருக்குடா. உனக்கு அட்லீஸ்ட் லைட்டா இருக்குடா. சம்திங் யூ ஆர் கோயிங் டு கெட் இட். அது பாரு, இதுதான் இருக்கவே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் தெரியுமா? தேங்காவோட இதுதான் பயங்கர டேஸ்டி. ஆமா தட்ஸ் ஓகே. நீ சாப்பிடு நீ. அவ்வளவுதான். வந்துட்டு மார்க்கெட்ல சுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்க வந்து ஒரு செருப்பு கடை இருக்கு. நான் ஸ்டார்டிங் ஆஃப் த எங்க ட்ரிப்ல பார்த்துருப்பீங்க. நாங்க வந்து இதோ 2 எல்லாம் இந்த செருப்பு வாங்கினோம். இப்போ வந்து அந்த செருப்பு வந்துட்டு நான் மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போலான் இருக்கேன். நாங்க வந்துட்டு இப்போ முடிச்சிட்டோம். எங்க செருப்பு கிடைக்கல எனக்கு, அதனால நாங்க கிளம்புறோம். ஸோ இது 2 ஹேர் கிளிப் மட்டும் வாங்கியாச்சு. இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு கிளம்பலான் இருக்கோம். ஸோ நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் அந்த வில்லிவாக்கம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நேராக இப்போ வந்து அமெரிக்கன் டூரிஸ்ட் அந்த சூட்கேஸ்க்காக தான் போயிட்டுருக்கோம். ஹோப் நமக்கு வந்துட்டு சூட்கேஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டில் லைட்டாக தேடினேன், அங்கே பெருசாக சைஸஸ் கிடைக்கல. அதனால் நம்ம இதுக்கே போயிடலாம்.
பெஸ்ட்டு. வந்துட்டு அண்ணா நகர் வந்துட்டோம். இங்க வந்து அமெரிக்கன் டூரிஸ்டர் இருக்கு. அப்பா காலையில இருந்து என்ன கூப்பிட்டுட்டு இருந்தாரு, வாடி போகலாம் வாடி போகலாம்னு சொல்லிட்டு. நாங்க வந்துட்டு வேலை செஞ்சு அப்படியே ஓட்டிட்டோம். ஈவினிங் ஆனோடனே அவர் தூங்க போயிட்டாரு, நாங்க கிளம்பி வந்திருக்கோம். இதே வேலையா போச்சு எங்களுக்கு. இந்த ஃபுல் ட்ரிப்பும் இப்படிதான் போச்சு. பசிக்குதா கண்ணா? ஐயோ வா, இது பண்ணிட்டு போலாமா? வா வாங்க. இது பொட்டி ரொம்ப முக்கியம் கண்ணா, பாத்துடலாம். ஓகே சரி, ஓகே. இங்க போய் ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் டூரிஸ்டர் பார்க்கலாம். பக்கத்துல சாம்சங் ஆயிட்டு இருக்கான். அப்புறம் மேல டியூரபிள்னு போட்டிருக்கு. எல்லாத்தையும் செக் பண்ணலாமா? 3 பொட்டி கடை இருக்குமா? நாங்க வந்துட்டு அண்ணா நகர்ல இருக்க அமெரிக்கன் டூரிஸ்டர் தான் வந்திருக்கோம். ஸோ ப்ரைஸ் இப்போ வந்து 50% போயிட்டு இருக்கான். இல்ல நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிட்டு. இது என்ன ரேட்டு? 6000ங்களா? 8. ஓ இதுவும் அதே. ஓ 6000. நான் அப்ப இதே தான் பார்க்கணும். அது வேலை 800 700 rupees அதிகம். இதுல 2 கலர்ஸ் தானே. எது பளிச்சுன்னு இருக்கு? இதான ரெண்டே நாள் அழுக்காயிடும்டா. கிரே தான்டா பெட்டர் நமக்கு. இது வெளில வந்துட்டோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து 6100 50% போக தான் 6100ன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியல தான் கரெக்ட் பிரைஸா என்னன்னு சொல்லிட்டு. சரி எதுக்கும் அங்கெல்லாம் எல்லாமே பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கடை சாம்சங். இதையும் போய் பார்க்கலாம். இது இன்னும் எக்ஸ்பென்சிவ்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல எந்த அளவுக்குன்ட்டு. எங்களுக்கு வந்துட்டு டவுட்டா இருந்துச்சு. நாங்கள் பக்கத்துல எல்லாத்தையும் போயிட்டு இப்போ திருப்பி அமெரிக்கன் டூரிஸ்ட் வந்தோம். சைஸ் இப்போ வந்து எங்களுக்கு டவுட். ஆனால் நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டோங்க. டென்ஷன் ஆயிடுச்சு. ஆமா, பொட்டி தேடி இல்ல சூட்கேஸ் தேடி கடுப்பை நாங்க சாப்பிட போலான்னு முடிவு பண்ணிட்டோம். சாப்பிட்டு எங்களுடைய டென்ஷனை குறைக்க போறோம். நாங்க சிக்கு புக்கு ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். ஆக்சுவலி இது என் ஃப்ரெண்டு கூட போயிட்டு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ ரீசெண்டா நம்ம போய் பார்க்கலாம். ஃபுட்டு ஓகேவா தான் இருக்குமா, ஆனா கிட்ஸ் என்ஜாய் பண்ணலாமா, அதுக்காக தான் நாங்க போறோம். 4th floor தான். ஆனா 3 பேர் தான் போக முடியுமா. 3 பேரா போறதுக்கு ரொம்ப நேரம் எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. சீரியஸ்லி சொல்றாங்க, லிஃப்ட் பயங்கர இதுவா இருக்குது, ஸ்கேரியா இருக்குது. ஆமா. Chris, I dare you to jump. I mean, stop. No. Stop. It's creaking. Stop. That's shaking. Yeah, it's creaking actually. Push. அதுக்காக தான் ஆளும் வச்சிருக்காங்கம்மா. 40 இல்ல நம்ம போலாம் கிளம்பலாம். நம்ம வெயிட் பண்ணலாம். நம்பர் எழுதிக்கோங்க. எங்கற கூட்டம் தான் 45 minutes ஆகுமா. பெருசா ஒண்ணும் இல்ல. லைக் ஒரு சான்ஸ் மாதிரி போட்டுட்டு அப்படியே போற மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே, கிட்ஸ்க்கான நல்லா இருக்கும் அப்படின்னு தான் வந்தோம். சரி ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம். இல்லைன்னா கிளம்பிடலாம். நாங்க இங்க இருந்தே வீடியோ எடுக்கிறோம். நீ தான்டா கேட்ட. இதுல பாட்டு வேற பாடுறாங்க. ரொம்ப பயங்கரமா இருக்கு. நாங்க வந்து நேம கொடுத்துட்டு நாங்க போறோம். போயிட்டு ஆமா பசி பொண்ணு உச்சத்துல இருக்கோம். அப்பாடா நாங்க நகரவே இல்லை. என்னடா இது, என்னைக்கு இது இடிஞ்சு விட போகுதுன்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்கேரியா தான் இருக்கு. அப்பாடா நம்ம உயிர் பொழைச்சிட்டோம்டா. வாங்கடா உயிர் பொழைச்சிட்டோம்டா. வச்சிருங்க. சூப்பர். நமக்கு வந்துட்டு செம இலை நல்லா பெருசா நீமா. சூப்பர். இது பெப்பர் சால்ட் எல்லாம் எடுத்துங்க. இலை குளிப்பாட்டிட்டியா குட்டிமா? ஆமாம்மா, இப்போ அண்ணா இலையும் குளிப்பாட்டுவாங்க. இந்தாம்மா. ஐயோ அம்மா, இவர் இலை பாவம்மா. இவர் இலையும் குளிப்பாட்டணுமா? ஓகே, உன் இலை ரொம்ப பாவம் தான்டா ராஜா. அன்னைக்கு வந்துட்டு நான் இலைய மெதுவா பண்ணோம், இல்லைன்னா இலை கிழிஞ்சிரும். இலைய வந்துட்டு கிளீன் பண்றதுக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்தேன். அதுதான் வந்துட்டு அவர் ட்ரை பண்ணாரு. பரவாயில்ல, மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டாரு. சிக்கு புக்கு போலான்னு பிளான் போட்டோங்க. அதாவது இது சாப்பிட்டுட்டு இதனா டெசர்ட் இதெல்லாம் போய் சாப்பிடலான்னு. ஆனா வந்து அங்க எலிவேட்டர் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கனால நாங்க இப்ப எல்லாருமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் 4 பேரும் என்ன வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்கு புக்கு வேணாம், இங்கேயே டின்னரை முடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் டெசர்ட்க்கு வேற எங்கன்னா போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். கரெக்ட்மா? குல்ஃபி வேற எதுனா. அவ்வளோ கூட்டம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. இல்ல பவி என்ன சொன்னானா, லைக் ஃபுட் ஓகேவா தான் இருக்கும் அங்க, ஆனா கிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க, அவ்வளவுதான்.
அது வர்றது அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்ல. ஃபுட்டு ஆமா, அம்மா சொன்ன மாதிரி சிக்கு புக்கு சிக்குன்னு வருமா, அது வந்து தட்டை எடுத்து வச்சுப்பாங்களாம். ஆமா, எஸ், அதே அதே. அதுக்காக அங்க உட்காந்துருக்கவங்க என்ன தெரியுமா பண்றாங்க, அட் அ டைம் ஆர்டர் பண்ண மாட்டாங்க, ஒண்ணு ஆர்டர் பண்றாங்க. ஆமா, அது நானும் பார்த்தேன். அதனாலதான் மேபி லேட் ஆகுது. அது வந்துட்டு போறோம்னா அவங்க என்ஜாய் பண்ண கரெக்ட். ஆனா அதுக்கு பெரிய இடமா இருந்தா பரவாயில்ல, இத்தனை இடத்துல உட்காந்துட்டு 11 பேர் வெயிட்டிங். கரெக்ட். ஆக்சுவலி வந்து அது ஒரு குட் பாயிண்ட். அதனால கொஞ்சம் லேட் ஆகுது. மேக்ஸ் நாங்க எலிவேட்டருக்கு தான் பயந்தோம். அதாவது இப்ப எண்ட் ஆஃப் தி டே என்ன தெரியுமாங்க, சீ இந்த பழம் புளிக்கும், எங்களுக்கு இடம் கிடைக்கல, நாங்க நடக்க இருக்கோம். ஆக்சுவலி இல்ல நம்ம அதாவது நாங்க பிளான் என்னன்னா, எதிர் காலியா இருந்தா சாப்பிட்டுட்டு இருக்கோம், இல்ல லிஃப்ட் இருந்தா நாங்க இங்க வந்து லைட்டா கொறிச்சிட்டு அங்க போய் சாப்பிடலான்றத பிளான். ரெண்டுமே எங்களுக்கு கொஞ்சம் சொதப்புனனால லைக் ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா வந்து அதுவும் சென்னை வந்து ஃபேமஸ் ஃபார் சென்னை பிரியாணி. அந்த பிரியாணியை சாப்பிடலன்னா எப்படி? ஐ நோ உங்களுடைய மைண்ட் வாய்ஸ்லாம் வாங்குறது பிளெயின் பிரியாணி, அதுல என்ன உனக்கு அப்படின்னு தானே யோசிப்பீங்க. நான்வெஜ் இல்லைனாலும் என்ன, நம்ம வந்து பிளெயின் பிரியாணியை சூப்பராக சாப்பிடலாம். ஸோ அனிக் அண்ட் அம்மாவுக்கு வந்து பிளெயின் பிரியாணி, நான் வந்து எக் பிரியாணி, அப்புறம் கிறிஷ் வந்துட்டு பரோட்டா. இதுதான் எங்களுடைய பிளானு. அம்மாவும் கொஞ்சம் பரோட்டா எடுத்துப்பாங்க. நூல் பரோட்டா வந்து கொஞ்சம் லேட் ஆகும் சொன்னாங்க. ஆனா வந்து இங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து நூல் பரோட்டா ட்ரை பண்ண போறோம். பிரியாணி வந்து விட்டது. சூப்பர், கலரே போடல, சூப்பரா இருக்கு. உனக்கு நான் எக் கொடுக்கல, ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. இன்னும் 2 ரைட்டா கொடுத்துருங்க. அம்மா, உன் பிளெயின் பிரியாணி எப்படி இருக்கு? ஜஸ்ட் நீ வந்து தம்ஸ் அப் ஆர் தம்ஸ் டவுன் மட்டும் காமி. அம்மாக்கு ஆக்சுவலி வந்து பிரியாணியே பிடிக்காது. எங்களுக்கு பிரியாணி பிடிச்ச ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்க தான்.